மர்ம குகையின் மாய விலங்குகள். கதை சுருக்கம். ஒரு நாள் அருவி நதிக்காடு என்ற இடத்தில் சிறிய ஒரு நரி மர்மமான ஒரு குகையின் வாசலை காண்கிறது. அது உள்ளே நுழைந்தவுடன் வழக்கம் போல விலங்குகள் இல்ல, மாறாக மந்திர சக்தியுடன் கூடிய விலங்குகள். பேசும் புலி எதிரியை கண்ணால் பார்த்தாலே உறங்க வைத்துவிடும். எழும் குருவி இறந்ததை உயிர்ப்பிக்கும் ஆற்றல். ஒளி சிறுத்தை இருளில் மட்டுமே தோன்றும், பகலில் காண முடியாது. அந்த குகையில் ஒரு பழமை வாய்ந்த மந்திரத்தால் மாறுபட்ட விலங்குகள் வசிக்கின்றன. ஆனால் அவற்றின் சக்திகளை ஒரு இருண்ட பிசாசு கவர முயல்கிறது. நரிக்கு ஒரு கடமை, மந்திர விலங்குகளை காப்பாற்றி அந்த குகையின் இரகசியத்தை வெளிக்கொணருவது. வண்ணமயமான குகையின் சுவரில் மின்னும் பச்சை எழுத்துகள். அவை ஒரு மர்மமான மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. அவளது முன்னால் பேசும் புலி தோன்றுகிறது. புலி, நீயே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர். குகையின் இரகசியத்தை நொடி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இதை அறிய நீ 3 சோதனைகளை கடக்க வேண்டும். குகை மறுபடியும் ஒளி வீச ஆரம்பிக்கிறது. பேசும் புலி, ஒளி சிறுத்தை, உயிர்த்தெழும் குருவி எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மயூரி இப்போது புரிந்து கொள்கிறது, வீரம் மட்டுமல்ல, அறிவும் போராட்டத்தில் வெல்ல உதவுகிறது. அது குகையை விட்டு வெளியேற அவன் பின்னால் ஒரு புதிய உலகம் காத்திருக்கிறது. மந்திர விலங்குகளின் அசாதாரண உலகம். கதை முடிவு.